ஒரு பெண்ணோட கர்ப்பம் என்பது அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அவங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் தாயோட உணவு முறை அவங்க குழந்தையோட ஆரோக்கியத்தையும் அவங்களோட வளர்ச்சிக்கும் நேரடியாக பாதிக்குது. ஆரோக்கியமான தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருப்பது ரொம்ப முக்கியம். இருந்தாலுமே தாய்க்கும் குழந்தைக்கும் சில தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் இருக்குது. எதை தவிர்க்கணும், எதை தவிர்க்க வேணாம் அப்படின்றத அறிந்துக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துமே உங்களுக்கு ஆரோக்கியமும் அது மாதிரி கருவோட வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இதில் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலம், கால்சியம், புரதம் ஆகியவை முறையாக குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் சாதாரண எலும்பு வளர்ச்சிக்கும் அவங்களோட கருவின் வளர்ச்சிக்குமே பங்களிக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே குழந்தைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தை தரும். ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுக்கிறதுனால தான் உங்களோட ஆற்றலையும் பராமரிக்க முடியும். அதாவது எனர்ஜி சேவ் பண்ண முடியும் உங்களுக்கு. அது மாதிரி ரத்த சோகையை குறைக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியின் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மாறாக நீங்கள் பாதுகாப்பற்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற போது உங்கள் ஊட்டச்சத்து குறைபாடுகளில் ஏற்படும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவே உங்களுக்கு விஷமாக மாறி உங்களுக்கு தொற்று நோயையும், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது குழந்தையின் வளர்ச்சியும் மோசமாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் பெண்கள் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பலவீனமாக இருக்கும். இதனால் உங்களோட உணவுலேருந்து உங்களுக்கு நோய் தொற்றும் நோய்களுக்கும் ஆளாகிறீங்க. ஃபஸ்ட்டு பச்சை இறைச்சி, அதாவது சமைக்கப்படாத இறைச்சி, அது மாதிரி சரியாக சமைக்கப்படாத முட்டைகள் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா அதை சமைக்காமல் சாப்பிடவே கூடாது. அது மாதிரி முட்டை